உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்சங்க பகுதியில் துவரை சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி திரு எஸ் மாரியப்பன். இவர் நெல்லை மாவட்டம் தென்காசி தாலுகா ஊர்மேல அழகியான் கிராம விவசாயி. இவர் நாற்று நடவு மூலமாக துவரை சாகுபடி செய்ய கடையநல்லூர் வேளாண் இணை இயக்குனர் மூலமாக 2.5 கிலோ கோஆர்ஜி 7 என்ற விதையினை பெற்று பாலித்தீன் பைகளில் நாற்றுவிட்டு 35 நாட்களில் செடிக்கு செடி 3 அடி இடைவெளியில் நடவு செய்து நீர் பற்றாக்குறை காரணமாக சொட்டு நீர் பாசனம் அமைத்துள்ளதன் காரணமாக சிக்கன முறையில் நீர் செலவு செய்து துவரை சாகுபடி செய்து வரும் இவர் டிஏபி உரம் குளோரிபைரிபாஸ் மருந்தினை அடித்து முறையான தொழில்நுட்பங்களை பின்பற்றி ஏக்கருக்கு சுமார் 680 கிலோ வரை துவரை சாகுபடியில் அதிக மகசூலை பெற்று தனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் கடையநல்லூர் வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகத்திலேருந்து எனக்கு துவரை சாகுபடி செய்ய ஒரு தகவல் சொன்னாங்க. அப்போது நான் சரி சார், 1 ஏக்கர் துவரை சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு 2.5 கிலோ துவரை கொடுத்தாங்க. அதை பாலித்தீன் பையில் மண் நிரப்பி அந்த விதையை ஊனி ஒரு 35 நாள் வளர்த்து இடத்த நல்லா 3 முறை உழுது சமன்படுத்திட்டு செடிக்கு செடி 3 அடி இடைவெளி விட்டு வெத்துப்பாரு ஒரு 5 அடி விட்டு இந்த துவரை சாகுபடி பண்ணியிருக்கேன். இதுக்கு உரம்னு கேட்டிங்கன்னா டிஏபி உரம் 1 ஏக்கருக்கு மொத்தத்தில் 1 மூடை போட்டிருக்கோம் சார். மருந்து குளோரிபைரிபாஸ் ஒரு முறை அடித்தோம். அதுபோக சொட்டு நீர் பாசன அமைப்பு முதல்ல போட்டிருக்கேன். ஆனால் போதுமான அளவு தண்ணி இல்லை. தண்ணி இருந்தால் இந்த துவரை சாகுபடி இன்னும் சிறப்பாக நல்லா வந்திருக்கும். தண்ணி இல்லாதனால இந்த கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா இதை விட நல்லா இருக்கும் சார். பூச்சின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த பூக்க சமயத்தில் இப்போ கொஞ்சம் புழுக்கள் வந்தது. அதுக்கு குளோரிபைரிபாஸ் மருந்து தெளித்தேன் சார். அது தெளித்தனால கொஞ்சம் புழுக்கள் கட்டுப்பட்டுது. இது 1 ஏக்கர் சார். 1 ஏக்கரில் துவரை சாகுபடி. சந்தைப்படுத்தலே இங்கே லோக்கல் வியாபாரியாக வருவாங்க, அவங்ககிட்டே நாங்கள் கொடுத்துருந்தோம் சார். கிலோ 60 ரூபா ரேட்டுக்கு கொடுத்துருக்கோம். செலவு இதுவரை ஒரு 9000 ரூபாட்ட செலவாயிருக்கு. இடம் உழுதது, அதுவோ உரம் போட்டது, மற்ற களை எடுப்பது, மருந்தடிக்க எல்லாம் சார். இதுவரை துவரை ஒரு 683 கிலோ துவரை சாகுபடி பண்ணி எடுத்திருக்கோம். துவரை சாகுபடி தவிர இந்த தோட்டக்கலைத்துறை மூலமாக காய்கறி உற்பத்தி ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் சார். எங்கள் ஊரில் நாங்கள் மொத்தம் 15 மெம்பர்ஸ் இருக்கோம். இது இந்தியன் வங்கியில் குழுக்குள்ளே அக்கௌண்டெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒரே சமயத்தில் எல்லா வகை காய்கறிகளையும் உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டிங்கில் கொண்டு சேல்ஸ் பண்ண இப்போ ஆலோசனை பண்ணியிருக்கோம். அதாவது தக்காளி, வெண்டை, கத்தரி, புடலங்காய் இப்படி உள்ள காய்கறிகள் எல்லாமே உற்பத்தி பண்ணுவோம். நான் இந்த குழுவில் தலைவராக இருக்கேன். என்னுடைய சொந்த நிலத்தில் பண்ணைக்கூட்டம் அமைச்சிருக்கேன் சார். இது தென்காசி வேளாண் பொறியியல் துறை மூலமாக அமைக்கப்பட்டது. இந்த பண்ணையினுடைய நீளம் அகலம் என்னென்னு கேட்டிங்கன்னா 30க்கு 32 மீட்ரு அகலம் நீளம். ஆழம் 8 அடி ஆழத்தில் இந்த பண்ணைக்கூட்டை ஆழப்படுத்தியிருக்கோம். மழை காலத்தில் இதில் தண்ணியை சேமித்து நிலத்தடி நீரை அதிகப்படுத்தணும். கிணத்துக்கு பக்கத்தில் கிணறு இருக்குது. இந்த கிணத்துக்கும் இந்த நீரோட்டம் கிடைக்கும். அதனால் விவசாயம் கொஞ்சம் அதிகமாக விவசாயம் செய்ய ஏதுவாக இருக்கும். அதுபோக மீன் வளர்க்கலாம்னு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். மழை பெஞ்ச பிறகு தண்ணி மழை காலங்களில் இந்த மேட்டு பகுதியிலேருந்து வாய்க்கால் மூலமாக தண்ணி இங்கே உள்ளே பெருகிறோம். பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு நம்ம தென்காசி வேளாண் பொறியியல் துறையிலேருந்து 78,000 ரூபா மானியம் கொடுத்தாங்க. அது மூலமாக இந்த பண்ணைக்குட்டை அமைச்சிருக்கோம் சார். நீலகிரி போன்ற குளிர் மாவட்டங்களில் குளிர தாங்குற அளவுக்கு நாம் செம்மறி ஆட்டுக்கு உணவு தரணும். அது மட்டும் இல்லாமல் கலப்பு தீவனம் மிகுந்த உணவுகளையும் நாம் செம்மறி ஆட்டுக்கு கொடுக்கலாம். இந்த கலப்பு தீவனம் தயார் செய்யும் போது கோதுமை, மக்காச்சோளம் இவற்றோட சோயா பின்னாக்கு, கடலை பின்னாக்கு மற்றும் அரிசி தவிடு மற்றும் கடலைகள், தாது உப்புக்கள் நிறைந்து கலப்பு தீவனத்தை தயார் செய்ய வேண்டும். இது நம்ம ஆட்டுக்குட்டிங்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஏற்ற மாதிரி அதற்கு ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த தீவனத்தை நாம் ஆட்டுக்குட்டிகளுக்கு நம்ம கொடுக்கணும்.
கலப்பு தீவனம் கொடுக்கும்போது யூரியா இல்லாத கலப்பு தீவனத்தை ஆட்டுக்குட்டிங்களுக்கு நாம் கொடுக்கணும். செம்மறி ஆடுகளுக்கான பசும் தீவனங்கள் மற்றும் அதற்கான ஊட்டச்சத்துக்கள் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் PC சக்திவேல் அவர்கள் தரும் தகவல்களை காணலாம். ஆடு வளர்ப்பில் பசுந்தீவனங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நீலகிரி மாவட்டம் ஒரு குளிர் பகுதியை சார்ந்தது. எனவே இங்கு சில பனியை தாங்க வளரக்கூடிய புல்கள் மிக முக்கியமானவை. பெரும்பாலும் நீலகிரி மாவட்டத்தில் கிக்கு என்ற ஒரு வகை புல் உள்ளது. இதை கொண்டும் கிளாவர் என்ற மற்றொரு புரதச்சத்து கொண்ட பயிறு வகை தாவரத்தை கொண்டும் மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கலாம். இது மழைக்காலங்களில் பொதுவாக பயன்படுகிறது. ஆனால் குளிர்காலத்தில் பனியின் காரணமாக இந்த புல் கருகி விடுவதால் ஆடுகளுக்கு போதிய பசுந்தீவனங்கள் கிடைப்பதில்லை. எனவே பனியை தாங்கி வளரக்கூடிய புல்களை நீங்கள் வளர்க்க வேண்டும். பனியை தாங்கி வளரக்கூடிய புற்களான ஃபெலாரிஸ், அமெரிக்கன் ஒண்டர், மேக்குலோட்டஸ், காக்ஸ்வுட், தென் மரமசால், இந்த புற்கள் பனியை தாங்கி வளரக்கூடியவை. இதை நீங்கள் உங்கள் தோட்டங்களில் வளர்த்தும் அல்லது வீட்டுகளின் புறப்பகுதியில் வளர்த்தும் ஆட்டுகளுக்கு தீவனமாக வழங்கலாம். ஒரு ஆட்டிற்கு தேவையான தீவனம் அளவு ஒரு வளர்ந்த ஆட்டிற்கு குறைந்தபட்சம் 5 கிலோ பசும்புல் தேவைப்படுகிறது. அதாவது ஒரு ஆட்டின் எடையில் 2.5 முதல் 3.5% உலர் எடை புற்கள் தேவைப்படுகிறது. எனவே பசுந்தீவனங்கள் ஆடு வளர்ப்பில் மிக முக்கிய பங்கை வகிக்கின்றன. ஆடுகளுக்கு மழைக்காலங்களில் போதிய அளவு தீவன புற்கள் கிடைக்கும். ஆனால் பனி மற்றும் கோடை காலத்தில் தீவன பற்றாக்குறை ஏற்படுவது இங்கு பொதுவான ஒன்றாகும். எனவே மழைக்காலங்களில் புற்களை வளர்த்தும் அல்லது அமெரிக்கன் நெட்டை, மக்காச்சோளம், ஓட்ஸ், சோளம், CO27 என்ற சோளங்களை மானாவாரி பயிராகவும் வளர்ந்த பின்பு பூக்கும் பருவத்தில், அதாவது 50% பூக்கும் பருவத்தில் அதனை வெட்டி நீங்கள் ஊறுகாய் புல் தயாரித்து அதனை கோடை மற்றும் பனிக்காலங்களில் அளிக்கலாம். இந்த ஊறுகாய் புல்லை அளிக்கும்போது மிகவும், அதாவது முதல்ல 1/4 கிலோ ஒரு ஆட்டுக்கு கொடுத்துட்டு முதல் வாரம் ஒரு ஆட்டுக்கு 1/4 கிலோ கொடுக்கணும். அப்புறம் 2வது வாரம் 1/4லேருந்து 1/2 கிலோ ஒரு நாள் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் 1/2லேருந்து 3/4 கிலோ இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் 1 கிலோ படிப்படியாக உயர்த்தி கொடுக்கணும். ஏன்னா திடீர்னு 1 கிலோ கொடுத்தீங்கன்னா ஆட்டுக்கு சீரண கோளாறும் ஏற்படும். எனவே ஊறுகாய் புல்லை தயாரித்து ஊறுகாய் புல்லை படிப்படியாக உயர்த்தி ஒரு ஆட்டுக்கு கொடுக்க வேண்டும். இது உலர் பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனம் ஆகும். அடுத்தது பார்க்க போனால் பசுந்தீவனம் இல்லைன்னா நீங்கள் கலப்பு தீவனம் தயாரித்து கலப்பு தீவனத்தை ஒரு சப்ளிமெண்ட்டாக நீங்கள் அளிக்கலாம். கலப்பு தீவனமானது முதல்ல எப்படி குட்டிகளுக்கு கலப்பு தீவனம் அளிக்கலாங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது குட்டிகள் பிறந்த உடனேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், பிறந்து 1/2 மணி நேரத்தில் சீப்பு மால் கொடுக்கறது மிக முக்கியமான ஒன்றாகும். ஏன்னா சீப்பு மாலில் போதுமான புரதச்சத்து, எரிசக்தி, தாது உப்புக்கள், வைட்டமின்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் அது அந்த பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட புரதங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் சீப்பு மாலில் குட்டி பிறந்து 1/2 மணி நேரத்தில் கொடுக்கணும். ஒரு குட்டி எப்போ பசும்புல்லும் தீவனமும் சாப்பிட ஆரம்பிக்கணும்னா 15 நாளில் அதாவது அடர் தீவனத்தையும் பசும்புல்லையும் ஸ்லோவாக சாப்பிட ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் குட்டி தீவனங்கிற ஒரு குட்டி தீவனம் என்ற கலப்பு தீவனத்தை 15 நாளில் கொடுக்க ஆரம்பிக்கணும். கொடுக்கும்போது எப்படின்னா முதல் 25 கிராம் வீதம் ஒரு குட்டிக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு பின்ன ஒரு வாரமும் 25 கிராம் ஒரு குட்டிக்கு கூட்டி கொடுக்கணும். முதல் வாரம் 25 கிராம் அரைச்சிக்கலாம், 2வது வாரம் 50 கிராம், 3வது வாரம் 75 கிராம், 4வது வாரம் பார்த்திங்கன்னா 100 கிராம், அப்புறம் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா 125, அப்புறம் 150 கிராம். இப்படி வாரம் 25 கிராம் கூட்டி கொடுக்கணும். அப்போ 50 நாள் வயதில் 150 கிராம் விகிதம் ஒரு குட்டிக்கு கலப்பு தீவனம் கொடுக்கணும். இன்னொன்று பார்க்க போனால் ஆடு செனைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது என்ன சொல்லுவோம்னா
செனைக்காலம் வரத்துக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி கலப்பு தீவனம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா கலப்பு தீவனம் கொடுக்கறதுனால தான் ஆடு வந்து அதனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுனால தான் அதாவது 2 குட்டி போடும் திறன் வந்து அதிகரிக்கும். அதாவது 2 குட்டி போடும் திறன் அதிகரிக்கும். சினைக்கு வரும் ஆடுகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். எனவே சினைக்கு வருவதற்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 150 கிராம் கலப்பு தீவனம் கொடுக்கறதுனால ஆடுனுடைய ஆரோக்கியம் அதிகமாகும். அனைத்து ஆடுகளுக்கும் சினைக்கு வந்து நீங்கள் வந்து ஆடு கடாயோட சேர்த்ததுனால அனைத்து ஆடுகளும் சினையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். கலப்பு தீவனம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கலப்பு தீவனத்தில் ஒரு 4-5 காம்பவுண்ட் இருக்கும். ஒன்று வந்து தானிய வகை இருக்கும், 2வது வந்து பார்த்திங்கன்னா பின்னாக்கு வகை இருக்கும், 3வது வந்து தவிடு வகை இருக்கும், 4வது வந்து தாது உப்பு இருக்கும், 5வது வந்து உப்பு இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு செவகமான இதில் அடியில் வந்து என்ன பண்ணுறோம், தவிடை வந்து செவகமாக பரப்பி விட்றோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் புண்ணாக்கை வந்து ஒரு லேயராக போட்டு விட்றீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த தானியத்தை போட்டு விட்றோம். இந்த ஒரு லேயருக்கு நடுவால் வந்து நம்ம ஒரு கலவை தாது உப்பு வந்து ஒரு தானியத்தில் கலந்து ஒரு கலவை தயாரித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து தாது உப்பையும் தூவி விடணும். இந்த நம்ம ஒரு லேயராக போடுறோம் பார்த்திங்களா, இந்த தானியம், அப்போ இந்த தவிடு, புண்ணாக்கு, தானியம், அதை வந்து ஒரு அடுக்காகவும் போடலாம், இல்லை இன்னொரு அடுக்கு சேர்த்து போட்டு அடுக்கிட்டு தென் ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூளைக்கு வந்து அது நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே போகணுங்க. கலக்கி விட்டுட்டு போயிட்டு அப்புறம் இந்த மூலையிலேருந்து இந்த மூளைக்கு வந்து நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து 2-3 தரம் கலக்கிறதுனால நல்லா நல்லா ஒரு கலந்த கலவை வந்து உருவாகிடும். ஸோ இந்த கலவையை வந்து நீங்கள் வந்து ஆடுகளுக்கு வந்து கொடுக்கலாம், குட்டிகளுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பசுந்தீவன பயிர்களை வளர்த்தும் ஊறுகாய் புல்லும் உலர் தீவனங்களும் தயாரித்து உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டிலேயே கலப்பு தீவனங்களையும் தயாரித்து போதுமான ஊட்டச்சத்துக்களை ஆடுகளுக்கு வழங்குவதனால் உங்கள் ஆடுகள் ஆரோக்கியமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நல்ல குட்டிகளை ஈனும் குட்டிகளின் வளர்ச்சி விகிதம் நன்றாகவும் இருக்கும். எனவே விவசாய பெருமக்களாகி நீங்கள் நன்கு ஊட்டச்சத்தை அளித்து ஆடுகளை நன்றாக வளர்த்து பயன்பெற வேண்டுகிறோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.